கர்த்தருடைய சத்தியத்துக்கு போலாமா? சங்கீதம் 20 நாளை வாசிக்கலாம். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை என்ன சொன்னாரு? உங்களோட ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நம்ம ஆலோசனை பண்ணி இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால மாம்சத்தை ஒரு நாள் பண்ண மாட்டோம். அது நிறைவேறாது. பேச்சில் தேவன் ராஜ்யம் எங்க இருக்கு? வேலைத்துல இருக்கு. சும்மா பேச்சுக்கு போயிடலாம், ஏதோ ஒண்ணு பேசிட்டு போயிடலாம், மற்றவர்களை கூட சொல்லிட்டு போயிடலாம். நான் குறைவில்லாதவனா, நான் குறை இல்லாத இருக்கிறேனா, என்னிடத்திலே குறைகள் இல்லாத இருக்கிறதா, நான் குறைவில்லாதவனா? வேதம் சொல்லுது பூமியில உழவனும் குறையில்லாதவன் பூமியில இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். முதல்ல நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன், என்ன நிறைவாக்கும் என்னதான் கர்த்தர் சொல்றார். பேதுரு பத்தி கர்த்தர் சொன்னாரு, நான் போகட்டும் ஆண்டவரே, இப்போ நான் புறப்படுகிறேன். அவர் சொன்னாரு, உன்னை பலப்படுத்தின பின்பு மற்றவங்க என்ன பண்ணேன்? நானே பலம் இல்லை, பலம் இல்லாத இருக்கிறேன், மற்றவங்களை எப்படி நான் பலப்படுத்த முடியும்? நான் பலன் அடைந்த பின்பு மற்றவர்களை பலப்படுத்துவதற்கு தத்துவத்தை நான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். தத்துவம் வானத்திலிருந்து வந்துடாது, நாம் தான் அந்த பூமியில உருவாக்கிக்கணும். உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். உருவாக்குறதை குறித்து 1000 பேர் 1000 விதமான ஆலோசனை கொடுக்கலாம். ஆனா உருவாக்குறது கஷ்டம். அழிக்கிறது ஈஸி, தொலைக்கிறது ஈஸி, இடிக்கிறது ஈஸி. அதை கட்டி எழுப்புகிறது மிக அவசியமானது. அல்லேலூயா. கட்டி எழுப்பி அதிலே தேவனுடைய நாமத்தை மகிமை செய்வது அதை விட ரொம்ப கஷ்டமானது. உன் மன விருப்பம் நிறைவேற தக்க ஆண்டவர் உனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமானால் உன் மனதை உன் உள்ளத்தை உன்னுடைய எல்லாத்தையும் ஆண்டவருடைய கரத்திலே நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன சொல்றாரு பாருங்களேன். நாளை அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம். இந்த 20வது வாக்குத்தத்தம் இங்கே தாவீது இங்கே சொல்லியிருக்கிறார். வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட இது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 20வது சங்கீதம் யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்து. அவருடைய மன விருப்பம் என்ன? பாவம் செய்த ஆத்துமாக்களை ஆதாம் மூலமா வந்த அந்த பாவம், ஆதாம் மூலமா வந்த அந்த சாபம், ஆதாம் மூலமா வந்த அந்த மரணம், ஆதாம் மூலமா வந்த அந்த முள்ளு குறுக்கு மேடு பள்ளம் விஷ கனிகள் அதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்பது பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்ப போகிறார் என்கிற தீர்க்க தரிசனத்தின்படி அவருடைய மன விருப்பத்தின்படி பிதாவாகிய தேவன் இந்த பூமியில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்வாராக. வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது. அதுலதான் சங்கீதம் 19 7 9 வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய வேதம் குறை இல்லை, குறையே கிடையாது. எந்த இடத்துல வேதத்துல குறை இருக்கிறதா? ஒரு எழுத்து இல்லாத போச்சா? வார்த்தை தப்பா இருக்கிறதா? மனிதனுடைய வார்த்தை தான் தப்பு, மனிதனுடைய வாழ்க்கை தான் தப்பு, மனிதனுடைய போக்கு தான் தப்பு. ஆனா வேதம் குறைவற்றது. இந்த வேதத்துல குறை கிடையாது. எந்த பக்கத்தை நீ வாசித்தாலும் அது நமக்கு ஒரு உந்துதலா தான் இருக்கும். இந்த வேதம் என் வாழ்க்கையில ஒரு பெரிய மனமளிப்பு தெரியுங்களா? உலகத்துல நான் அனுபவிக்கிறதெல்லாம் இந்த வேதம் எனக்கு கொடுத்திருக்கு தெரியுங்களா? மனிதர்களால் எனக்கு கொடுக்கப்படாத காரியத்தை தெய்வத்தினால் நான் பெற்றிருக்கிறேன். கரங்கள் தெரியாத மகிமைப்படுத்து.
கொண்டிருக்கிறேன். இன்று வரை தெய்வத்தால் தான் நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். மனிதரால் எதையும் நான் பெற்றுக் கொள்ளவில்லை. எந்த மனிதர்களையும் நான் விரலை நீட்ட முடியாது. ஆனா பரலோகத்திற்கு தேவனை என்னால் உயர்த்த முடியும். அப்ப சொல்றாரு, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை சத்து படைத்த உன்னை என்னையும் எப்படி வச்சிருக்கு? கர்த்தருடைய வேதம் உயிர் பெற்றிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நான் உயிரோடு இருக்கிறது காரணம் ஆண்டவருடைய வேதையா? அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிக்கிற, ஓய்வு நாள புறக்கணிக்கிற, ஆண்டவருடைய நாள ஆராதனை நாள திருடுற, திடீர்னு உனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா யாருக்கிட்ட போய் கேட்ப? ஆண்டவர்கிட்ட முறையிடுவியா? ஆண்டவரு நான் கேட்க மாட்டேன். என் சொல்லுக்கும் என் செயலுக்கும் என் வாக்கு தத்துவத்துக்கும் என் கதைக்கு கீழ்படியில என்னை விட்டு அகன்று போங்கள். உங்களை நான் அறியேன் என்று கட்டளையிடுவாரா? இல்ல உன்னை மன்னிப்பாரா? நாம் அதை யோசிக்க வேண்டும். இன்னைக்கு நாம் உயிரோடு இருப்பது, கர்த்தருடைய ஆலயத்தில் என்று ஆண்டவரை துதிப்பது தேவனுடைய கிருபைங்க. தேவனுடைய கிருபை. பலாயிரம் கோடி வானத்திலிருந்து வந்தெல்லாம். கேரளாவில் ஒரு விவசாயி ஒரு லாரி சீட்டு விற்கிறவன் 12 கோடி ரூபாய் விழுந்தது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஒரு வசனம் இப்படி சொல்லுது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்குது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 'சிறியவனை ஒரு வசனம் உண்டு. அல்லேலூயா. எத்தனாவது வார்த்தை அது? 8 2 8. அப்ப 2 2 10 கட்டளை நிறைவேற்றுகிறார். 8ல சொல்றாரு, அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிறப்புகளோடு உட்கார ஆசனையா? அவர்களை பிறப்புகளோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சோதரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். பூமியை வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தமானது, வசனமானது ஒன்னை எண்ணையும் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஒருவேளை நான் செத்து இருக்கலாம், அதோட வார்த்தை என்ன பெறுகிறது? உயிர்ப்பிக்கிறதுங்க. உயிர்ப்பிக்கிறது. உயிர்ப்பித்து அவருடைய நாமத்தை பிரசாரப்படுத்த என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை பிரசாரப்படுத்த ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையிலே வாழ்வதற்கு உங்களை அதிகாரமுள்ள நாமத்தினாலே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அசட்ட பண்ணாதீங்க. ஆண்டவர் அசட்ட பண்ணாத ஒரு நொடி கூட இந்த பூமியில நம்மளால இருக்க முடியாது. நம்முடைய வழிகள் எல்லாம், நம்முடைய போக்கெல்லாம், நம்முடைய நினைவெல்லாம், நம்முடைய திட்டங்கள்லாம் ஒரு நொடியில் கிழித்து கொண்டுருவாரு. ஒரே நொடியில் எல்லாம் கிழிஞ்சு போயிடும். அதெல்லாம் நிறைவேற வேண்டுமானால் தேவனாகிய கர்த்தர் மீது நம் பற்றுதலா இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. அப்ப 9 19 என்ன சொல்லுது? சங்கீதம் 19:7 என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானிகளுமாய் மாற்றுகிறது. பேதை என்னாகிறதா? ஞானியாய் மாற்றுகிறது. சிறியவனை தூக்கி விடுகிறது, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறது. அதோட அவனை விட்டு விடல. அவன் என்ன பண்றாரு? பிரபுகளோடும் ராஜாக்களோடும் அவர்கள் என்ன பண்றார்? அமர பண்ணுகிறான். மகிமையை கொடுக்கிறான், மகத்துவத்தை கொடுக்கிறான். கர்த்தர் ஏதோ ரசிக்கப்பட்ட ஸ்தோத்திரம் இல்ல, முடிவு உன்னுடையதுதான். நீ உன் முடிவை தேவன் நிறைவேற்றுவான். உன் விண்ணப்பங்களை தேவன் நிறைவேற்றுவான். உன்னுடைய இயக்கத்தை கர்த்தர், உன் மன விருப்பங்கள் நிறைவேற்ற வேண்டுமானால் ஆண்டவருடைய
முழுமையான சத்தியத்துக்குள்ள நீ இருக்கணும். அறகுறையா இருக்க கூடாது. மூணாவது வாத்தியாரு நொழிய சார் நான் தம்பி கடைசி பெஞ்சில உட்கார்ந்து சாரி முனைய பெஞ்சில உட்கார்ந்து நுழையுதுனாரா. நல்லா நுழையுதுப்பா, நான் சொல்ற வார்த்தை நல்லா நுழையுதான். ஆமா ஆமா சார், நுழையுது சார், நுழையுது சார், நுழையுது சார், சொல்லுங்க சார். நானா அவர் சொல்லிக்கிட்டே இருந்தான். சார் இன்னும் கொஞ்சம் தான் சார் இருக்குது. என்னப்பா இருக்குது? தலை உடம்பெல்லாம் போச்சு, நான் வாழ மட்டும் தான் சார் போயிட்டு. அப்போ அவன் மோட்டர்ல எளிய பார்த்துட்டு இருந்துக்கிறான் அந்த சூழல். அப்ப அவன் சொல்ற பாடத்தை அவன் கவனிக்கல. நுழையுது அது கேட்ட காதல நுழையுது ஐயா. அப்புறம் கடைசியில ஒரு நல்ல கதை வந்து பள்ளிக்கூடத்துல பாடத்தை அவர் பண்ணிட்டு இருந்தாரா. ஐயா எல்லாம் நுழைஞ்சது, எனக்கு கொஞ்சம் நுழையலையா. என்னப்பா நான் கொஞ்சம் நுழையல, தலை உடம்புலாம் போச்சு ஐயா, அந்த எலியுடைய வால் மட்டும் தான் வெளியில இருக்கு. ஆடாப்பா அதுதானே நீ கவனிச்சுட்டு இருந்த. அந்த மாதிரி நாம் சத்தியத்தை கேட்க கூடாது, பாடத்தை கேட்க கூடாது. அது முழுமையா நம்ம இருதயத்துல பாயாதே. ஆனா என்ன சொல்றாரு? கர்த்தருடைய நியாயங்கள் செம்மை. அவருடைய நியாயங்கள் வேற கட்டளை, நியாயங்கள் அவருடைய வார்த்தை. அது என்ன பண்ணுது? நம்ம இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற, துக்கப்படுத்தல. ஒரு ஊழியத்தை நம்ம ஆராய்க்கும் போது, ஒரு இடத்துல வீட்டுல ஜபிக்கும் பொழுது, ஒரு ஆத்மா சந்திக்கும் பொழுது, அதோட வேதத்தை வாசிக்கும் போது, அல்லது அளவிட்டு கதவை கூட்டி ஜபிக்கும் பொழுது, அல்லது தனியா ஒரு மலையில போய் ஜபிக்கும் போது, அல்லது ஒரு தோட்டத்தில் போய் ஜபிக்கும் பொழுது, அல்லது கண்காண இடத்துல போய் நம்ம ஜபிக்கும் பொழுது, அவருடைய நியாயங்கள் நம்ம இருதயத்தை என்ன பண்ணுது? சந்தோஷம். அது குடும்பமாய் கை கோர்த்து ஜபிக்கும் பொழுது அவருடைய நியாயங்கள், என் நியாயங்களையும் என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் ஒரு இறுதியை விட்டு விளங்காது இருப்பதாக எங்க சொல்றாரு? யோசுவா புத்தகத்துல அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 1:9 சொல்லுது பாருங்க. 1:9 வாசிங்க, டக்கு வாசிங்க. ஹல்லேலூயா, வாசிங்க. யோசுவா புத்தகம் 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வாசி. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்க வேண்டுமானால் நீ எட்டாவது வசனத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும். இந்த நியாய புஸ்தகமானது நியாயப்பிரமானது உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிற பிரகாரமாக நீ செய்ய கவனமாக இருப்பாயாக, இரவும் பகலும் வாசிப்பாயாக, தியானம் பண்ணி கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ புத்திமானாய் இந்த பூமியில சமுத்தமாய் இருப்பாய் என்று சொல்றார். கடந்த தெரியாத மகப்படுத்து. இதோட ராஜ்யம் பேச்சில் எங்க இருக்கு? பலத்துல கட்டணும், கட்டி பார்க்கணும். ஒருத்தவங்க முடியலன்னு சொல்றாங்க, முடிச்சு காட்டணும். ஆச்சாரியர் சொல்றாரா நீ அறிவில்லாதவன் என்றாரா, நீ ஞானம் இல்லாதவன், நீ படிக்க லாய்க்கல் என்றாரா, நீ என்ன பண்ணும்? முதல் மார்க் வாங்கி காட்டணும். அப்பதான் பெஞ்சி மேல உன்னை ஏற வச்சு, இவனா யோகியதை இல்லாதவன், அறிவில்லாதவன், படிப்பு அறிவனுக்கு இல்லாதன்னு சொன்ன, என்ன ஜெயிச்சுட்டான், இன்னைக்கு முதல் மாணவனா இருக்கிறானே, உன்னை பெஞ்சி மேல ஏற்றி உன்னை நிக்க வைப்பாரு. அப்படி ஜெயிச்சு காட்டு. அதான் மாணவனுக்கு அர்த்தம். ஜெயிச்சு காட்டு. எக்ஸாம்ல முதல் மார்க் வாங்கி காட்டு. அல்லேலூயா. மிஸ்பாவுடைய இளைய மகள் காலேஜில முதல் மார்க். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. காலேஜில முதல் மார்க். இந்த காலேஜில ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல் அந்த கிளாஸ்ல எல்லா கிளாஸிலும் அவன் ஃபர்ஸ்ட் மார்க். அந்த அம்மா போன் பண்ணி ஆண்டவர் நாமத்தை மகிமை சந்தோஷமா இருக்கு பாருங்களே. ஃபர்ஸ்ட் மார்க். ஸ்கூல்ல அவளுக்கு கோல்டு மெடல் கொடுத்து அவளை வாழ்த்தி பிரின்சிபல் எல்லாம் வாத்தியார்களும் டீச்சர்களும் கூடி அவளை கை கொடுத்து அவளுக்கு கோல்டு மெடல் கொடுத்து அவளை உற்சாகப்படுத்திருக்காங்க. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்களேன். பேச்சில் இல்ல, எதுல இருக்கு?
பலத்துல இருக்கு. பேசிட்டு சும்மா சோம்பேறியை போல நாம இருக்க முடியாது. செஞ்சு காட்டணும். விசுவாசம் எப்படி இருக்குது? கிரிகளினாலே செஞ்சு காட்டணும். விசுவாசத்தா போதாது, விசுவாசம் செய்து காட்டணும். விசுவாசம் எப்படி இருக்கிறது? கிரிகளினாலே இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், வானம் என்னுடையது, பூமி என்னுடையது, சமுத்திரம் என்னுடையது. விசுவாசத்தா போதாது, செய்து காட்டணும். அப்பதான் உன்னை புத்திசாலி என்று சொல்லுவாங்க, மேன்மைப்பட்டவர்கள் சொல்லுவாங்க. செய்து காண்டது எதையும் நான் செஞ்சிருவேன் புலி வருதுன்னா பூனையா வராது. எங்க புலி வருது? அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசு நம்மளோடு கூட இருக்கிறான் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. நம்மோடு கூட நடக்கிறான், நம்மோடு கூட படுக்கிறான், நம்மோடு கூட பேசுறான். நம்மளை அவன் உலாவி கொண்டிருக்கிறான், நம்மளை உலாவி பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த இடத்துல நம்ம விழுவோம் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. உனக்கு எதிரி யார்தான்? ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை விழித்து தள்ளிடுவான். அதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் வீட்டால உனக்கு சத்துரு சொன்ன வளர விட மாட்டாங்க. உலகத்துல இல்ல, வீட்டான நம்ம கிறிஸ்தவர்கள். அதான் சொன்னார், ஒரு வீட்டார் கிறிஸ்தவர்கள். இயேசு காட்டி கொடுத்தவன் யாரு? ஏதோ ஒரு ஆசை, குதிரை மேல போலாம், யானை மேல போலான்னு காட்டி கொடுத்துட்டான். அல்லேலூயா. குதிரை மேல போலாம், யானை மேல போலாம். ஒரு ஆசை, 30 வெள்ளிக்காசு என்பது 3 கோடி ரூபாய் வச்சுக்கீங்களேன். ஆனா அது மேல அவனுக்கு பிரியம் இல்லை. மனம் வெறுத்திய நேசகுமாரனே, என்னுடைய மனவாளனே, என்னுடைய பிறகு நான் காட்டி கொடுத்தேன்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டு உயிரோடு இருப்ப தப்பு, நான் செத்து போகிறேன். காரணம் என்ன? வேத வசனம் நிறைவேறும்படி அப்படி நடந்தது. காட்டி கொடுக்கிறவன் மரத்தில் தொங்கி குடல் சரிந்து நாக்கு தொங்கப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதனால அது அப்படி நடந்தது. இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிக்கிறப்பா, ஆண்டவரை மன்னி சொல்லி இருக்கலாம். எழுத்தின்படி நினைப்பேன். ஏற்கனவே திருக்க தரிசனம் உரைச்சாச்சு, அது எழுத்தின்படி அது நிறைவேற இருக்கிறது. 9 என்ன சொல்றது? கர்த்தருக்கு பயப்படும் பயம் எப்படி இருக்குது? சுத்தமா இருக்கு. அப்படி இல்லை. கர்த்தருக்கு பயப்படும் பயம் எப்படி இருக்குது? சுத்தம். உண்மையா பயப்படணும், உண்மையா பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படும் உன்னுடைய போக்கில், உன் வருத்த, உன் செயலில் அதை நம்ம பார்க்கணும். நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், நான் கர்த்தருக்கு பயப்படுறேன். எப்படி பயப்படுற? ஜெபிக்கிறியா? கூட்டத்தில் கலந்து கொள்கிறியா? அரை மணி நேரம் கூட்டத்துக்கு வரியா? 10 நிமிஷம் கூட்டத்துக்கு வரியா? உபவாசம் கூட்டத்துக்கு வரியா? ஆயத்த ஜபத்துக்கு வரியா? இல்ல நைட் பிரேயருக்கு வரியா? இல்ல அதிகாலை ஜபத்துக்கு வரியா? நான் கர்த்தருக்கு பயப்படுறேன். வீட்டுல நீ பயந்துட்டு இருந்தா எப்படி? அது பயம் இல்லை, அது ஏதோ சொல்றது. நான் கர்த்தருக்கு பயப்படனா எல்லாத்தையும் நான் என் பலத்தை நான் 5 மணி ஜபத்துக்கு வரியா? எல்லா ஜபத்திலும் ஒரு நேரத்தை ஒப்பு, அரை மணி நேரம், 1 மணி நேரம் கொடுக்குறியா நீ? இதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். அது எப்படி இருக்கு? அந்த பயம் சுத்தமா இருக்குது. அந்த பயம் அதுல என்ன இல்லை? ஒண்ணு இல்லை. அதுல வங்கு இல்லை, அழுக்கு இல்லை, தூசி இல்லை, துரும்பு இல்லை, கரை இல்லை. கர்த்தருக்கு பயப்படும் பயம் எப்படி இருக்கணுமா? சுத்தமும் என்றைக்கு நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது. மனுஷனுக்காக அல்ல. நீ எனக்காக ஜெபம் பண்ணக்கூடாது, எனக்காக வேதம் வாசிக்கக்கூடாது. மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு போயிடுவான். அல்லேலூயா. மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு போயிடுவான். ஆனா என்னைக்கு நிலைத்திருக்கிறவர் யாரு? ஆண்டவருக்கு முன்பாக காணாத இருக்கிற தேவனுக்கு முன்பாக நீ பயமாயிரு, பயந்து நடுங்கிரு. அல்லேலூயா. அதுதான் பவுல் எழுதுறார். ரோமர் புத்தகம் 12:1 சொல்ற. 1:2 இப்படி சொல்லுது. என்ன சொல்லுது? ரோமர் புத்தகம் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சபைகளை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தக ஆராதனை. கீழே 2
சுத்தம். இந்த ரோமர் 1:2 படி அவருக்கு உண்டாக காணாத இருக்கிற தேவன் உன்னை பார்த்துட்டு இருக்கிறார். அவருக்கு உண்டாக நீ அதை அப்படி செஞ்சினாலும் சுத்தமான அந்த பயம், சுத்தமான பயம் தேவனுக்கு உண்டாய் இருக்கிறது. அது கடைசி நாள் வரையிலும் இந்த பூமியில வாழ்நாள் இருக்கிற வரையும் அந்த பயம் உனக்கு இயேசுவுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கும். மனுஷனுக்கு பயப்படும் பயம் என்னதான் வரும்? கண்ணிய வரைக்கும் அதோட முடிஞ்சு போயிடும். ஆனா தேவனுக்கு பயப்படும் பயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது 9 சொல்ல பாருங்க. பயம் சுத்தமும் கீழே கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அனைத்து எப்படி வாழ்க்கையில நீதிமா இருக்கிறதுங்க. வேத வசனம் தெளிவா சொல்லுகிறதுங்க. 10:11 சொல்லுது பாருங்க. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும். உன் பயம் கர்த்தருக்கு உனக்கு இருக்கிற நெருக்கம் தேனிலும் சுத்த தேனிலும் மதுரத்திலும் சுத்த மதுரத்திலும் தோற்றம் அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சொல்லல. உன் பயம் ஆண்டவருக்கு இருக்கணும். உன் ஆண்டவர் உனக்கு ஒரு நெருக்க பயம் இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் உனக்கு மகிமையை கொண்டு வரும். நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன், நான் தோற்றணும், நான் வசனத்தை கீழ்ப்படியேன், கட்டளை இருக்கு இல்லையே. உன் நடவடிக்கை தெரியுமே, உன் ஜபத்தில் தெரியுமே, உன்னுடைய வாழ்க்கையில தெரியுமே. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு மன விருப்பத்தின்படி கர்த்தருக்கு தந்துள்ளி வீடுகளில் கர்த்தர் என்ன பண்ண போறார்? நிறைவேற்றுவாராக. 11 என்ன சொல்லுது பாருங்க. அன்றியும் அவைகளால் அந்த வசனம் எச்சரிக்கப்படுகிறது, உன்னை எச்சரிக்கிறது. ஒருவேளை நீ தடுமாறினா ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வசனத்தை கொண்டு என் மனம் போதித்தானே, நீ ஏன் தடுமாறின, எனக்கு ஏன் சொல்லிக் கொடுங்க கேட்பான். உனக்கு வசனத்துக்கு எச்சரிக்கிறான். ஒரு சோழ்வை, ஒரு பலவீனத்தை தூக்கி எறிந்து உண்மையாக ஆண்டவருக்கு உண்டாக. நீ ஆண்டவருக்கு உண்டாக உண்மையா இருந்தா எந்த மனுஷனோட ஒன்றும் பண்ண முடியாது. உன் உண்மை பெரிதா இருக்கும். நீ கவனம் கொண்டாய் உண்மையாக கற்றுக்கொள். நீ கற்றுக்கொண்டாக உண்மையாரு இங்க இல்ல, எங்கு போனாலும் உன் உண்மை ஒரு நாள் பொய்க்காது. அதான் பாருங்கல்ல எப்படி சொல்றாரு. அன்றி அவைகளால் உங்கள் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனா மிகுந்த ஆசீர்வாதம். கரங்களை தட்டி கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதம். நான் உனக்கு கொச்சப்படுத்தல, வேதத்திலிருந்து என் தேவன் சொல்லி வைத்திருக்கிற ரகசியத்தை உனக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை நீ பயலாத இருக்கலாம், நடுக்கல்லாத இருக்கலாம், சுரங்கல்லாத இருக்கலாம், சூடு இல்லாத இருக்கலாம். இப்ப சுரணையும் சூடையும் கொஞ்சம் பணத்திலிருந்து உனக்கு இறக்குகிறேன் இந்த செய்தி மூலமா. ரசிகனுடைய வேலை என்ன? அறியாத ஜனங்களை கிறிஸ்துவ அறிய வைக்கணும். அடிமத்தனத்தில் இருக்கிற பிள்ளைங்களை உயர கொண்டு வரணும். குப்பையில் இருக்கிறவங்களை தூக்கணும். புரிஞ்சிருக்கிறவர்களை எடுத்து நிறுத்தணும். பேழைகளை ஞானியா மாற்றணும். அதுதான் பிரசங்கம். அதுதான் ஒரு பிரசங்கியார பூமி கொண்டு வந்தா. ஏற்று கிறிஸ்துவ முதல் பிரசங்க. அல்லேலூயா. இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுது. சங்கீதம் 19, 119, 30, 130. சீக்கிரம் வாசிங்க. திருவிழா இருக்கிறது 130 வாசிங்க. உடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் இல்ல. 130 19 130. உடைய வசனத்தின் பிரசித்தம் என்ன தெரியுமா? வெளிச்சையா. வெளிச்சம். இருள் இருக்கிறியா, ஒரு வெளிச்சத்துல கொண்டு வரும். பாவத்தில் இருக்கிறியா, ஒரு நீதி கொண்டு வரும். இருள் இருக்கிறியா, வெளிச்சத்துக்கு வருவேன். தண்ணிக்குள்ள இருக்கிறியா, கரைக்கு வருவேன். அடிமையா இருக்கிறியா, சுகாதாரத்துக்கு துணை கொண்டு வருவான். பெருமையா இருக்கிறியா, ஒரு ஆசீர்வதிக்கப்படுவேன். ஒன்றிலாக இருக்கிறியா, மலை மீது நீ நிறுத்தப்படுவேன். ஓ மயிலம். வேதம் என்னப்பா? வேதம் குறைவற்றது. வேதங்களையும் ஞானிகளை மாற்றுகிறது. இந்த 130 வெளிச்சத்தில் வந்த மாதிரி இருக்குது எனக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி வெளிச்சத்துமே வெளிச்சம்.
வெளிச்சத்தை காண்கிறீர்கள் என்று யோவான் புத்தகத்தை வாசிக்கிறோம். யார் 130 சொல்றாரு, இவருடைய வசனத்தின் பிரசித்தம் என்ன? வெளிச்சம். போல்வார்களேன், அவருடைய வசனத்தின் பிரசித்தம் என்ன? என் வாழ்க்கையின் உயர்வு என்ன? என் ரட்சிப்பின் உயர்வு என்ன? இயேசுவை நான் தெரிந்து கொள்வது என்ன? இயேசுவை பின்பற்றுவது என்ன? இயேசுவின் வாக்குத்தத்தத்தை கைக்கொள்வது என்ன? என் வாழ்க்கை வெளிச்சம். இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் பிரசித்தம். சித்தம். யார் சித்தம்? 9 ஏசாயா புத்தகம் 9:2 சொல்லுது பாருங்க, இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சங்க, பெரிய வெளிச்சங்க, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சம். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிற மீது அதான் வெளிச்சம். அது வசனத்தின் பிரசித்தம் என்னையா? வெளிச்சையா. இன்னைக்கு நாம் வெளிச்சத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் வசனத்தின் பிரசித்தம். விசாச ஆயத்தை சொல்லிட்டு இருக்கலாம், எல்லாத்தையும் ஓரம் கட்டு, அதை நம்ம காலில் கட்டோம்னா சோர்ந்துருவோம். விசாசு பல விதத்தை சொல்லுவான். ஏன்னா விசாசு சந்தேகம் பிடிக்கிறவன் தானே. ஒரு சந்தேகம் ஆத்துல தள்ளி சேத்துல அமைக்க போட்டுருவான். விசாசுக்கு அதான் வேலை. நீங்க தெரிஞ்சுக்கீங்க, ஜாக்கிரதையா இருக்கும். இயேசுவே சந்தேகப்பட்டான் தெரியுமா உங்களுக்கு? நீ வானத்திலிருந்து மலையிலிருந்து கீழே குதியும், அப்ப என்ன பண்ணுவாங்க? உன் தூதர்கள் வந்து உன கைகளை ஏற்றி கொள்ளுவாங்க. அவரையே அவன் கீழத்துல பார்த்தவன், நீ நானும் தூசி. உன் உறவுகளினாலே உன்னை கொண்டு போட்டுவான். உன் உறவுகளினாலே உன்னை கீழே தள்ளிடுவான். உன் உறவுகளினாலே உன்னை மண்ணு போட்டு மூடிடுவான். ரொம்ப ஜாக்கிரதையா ஆவிக்குரிய வாழ்க்கை யாரா இருக்கலாம். பேச்சுல இல்ல, கர்த்தருடைய ராஜ்யம் எங்க இருக்கு? செயல்பாட்டுல இருக்குது. செய்து காட்டணும், செய்து காட்டணும், நடத்தி காட்டணும். வேற எழுத சொன்னா நரி எனக்கு உண்டாக இவனை எழுப்பு, இவனை குருடனா இருக்கிறான், கண்ணை பாரு, எனக்கு ஒரு அற்புதம் பண்ணு, அப்படிலாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். நரிகள் கொண்டாக நரியா இருப்பார், சிங்கத்துக்கு கொண்டாக சிங்கமா இருப்பார், துன்மார்க்கு கொண்டாக துன்மார்க்கனா இருப்பார் என்பது வேதம் சொல்லுது. அல்லேலூயா. சங்கீதம் 24:1 எப்படி சொல்றாரு? உன்னை என்னை தடப்படுத்துறாரு கர்த்தர். உன்னை என்ன பண்றாரு? தடப்படுத்துறாரு. வானமும் பூமியும் அது நிறைவும் உலகமும் அது குடிகளும் கர்த்தருடையது. உன்னில இருந்தால் என்ன முடியும்? அவருக்குரியதையா? எல்லாம் கர்த்தருக்குரியதே. நீ நான் என்ன பண்ண முடியும்? சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். செயல்ல காட்டு, கையில காட்டு, உழைப்பில காட்டு, ஊக்கத்துல காட்டு, ஜபத்துல காட்டு, உபவாசத்துல காட்டு, ஆத்துமாக்கள் அறுவடை பண்ணி காட்டு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி காட்டு, 10 பேரை ஒன்று சேர்த்து தேவனுடைய ஆலயத்தில் பொழுது கொள்ளு. ஆண்டவனை மேன்மைப்படுத்துவார். எதற்காக நாம் அழைக்கப்பட்டோம்? எல்லாரும் கிடையாதுங்க, எல்லாரும் அழைக்கப்படல. அப்படியே இது யுத்தம், பெரிய யுத்தங்க. உலகத்துக்கும் இயேசுக்கும் உள்ள யுத்தம், பாவத்துக்கும் நீதிக்கும் உள்ள யுத்தம், பிசாசுக்கும் இயேசுக்கும் உள்ள யுத்தங்க. எல்லாரும் இந்த போருக்கு நியமிக்கப்படவில்லை என்பது அல்லேலூயா வேதம் சொல்ல. ஆனா நீங்கள் ஜெபிக்க வேண்டும், அவ்வளவுதான். நீங்கள் ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம், உபவாசம் இருக்கலாம், கொடுத்து உதவலாம், ஜெபித்து உதவலாம். ஊழியக்காரனுக்கு ஜபத்துல கொடுப்பதில்லை, அவனுக்கு பக்கமெல்லாம் இருப்பதில்லை. நீங்க அதுல நீங்க உண்மையா இருந்தா போதும். ஊழியம் அப்படியே பெருகி கொண்டே போகும், வளர்ந்து கொண்டே போகும். ஏதாவது ஒன்றுல நாம் உண்மையாய் தேவனுக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்றுதான் வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அடுத்தது சங்கீதம் 21:2 சொல்லுது பாருங்களேன். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தரே, அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். பாத்தீங்களா? வேதம் எவ்வளவு அழகாய் சொல்லுது. 21 தெளிவா நீங்கள் வாசிப்பீங்கன்னா வீட்டுல போய் வாசிங்க. 2 என்ன சொல்லுது? அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறேன். ஆண்டவருடைய உதடுல வருகிற காரியங்கள் உனக்கு எனக்கும் பிதாவாகிய தேவன் தள்ளவில்லை.
அவருடைய உதட்டில் இருக்கிற வார்த்தை என் ஜனங்களை ரட்சியும், என் தேசத்தை ரட்சியும், என் ஜனங்கள் ஆபத்திலிருந்து மரணத்திலிருந்து மரண கட்டுகளிலிருந்தும் அவர்களை தூக்கியதும். அவருடைய யாருடைய அவருடைய ஜெபம், அவருடைய விண்ணப்பம், அவருடைய வேண்டுதல், இயேசு கிறிஸ்துவின் வேண்டுதல். உனக்கும் எனக்கும் அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். உனக்கும் எனக்கும் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். மூணாவது வசனம் தெளிவா சொல்லுங்க. மூணாவது வசனம் உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து பொற்கிரீடம், பொற்கிரீடம் ராஜாவாக வரப்போகிறார். பிதாவாகிய தேவன் பொற்கிரீடம், அதுதான் இயேசு முள்கிரீடமாய் சூட்டப்பட்டார். பொற்கிரீடம் சூட்டப்படுகிற ஆண்டவர் உனக்கு எனக்கு என்ன கிரீடம் சூட்டப்பட்டார்? முள்கிரீடம் சூட்டப்பட்டார். அவர் பொற்கிரீடம் சூட்டப்பட்டு அரசாளுகிற தெய்வம். உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார், அரசாள போகிறார். நீ நானும் சேர்ந்து என்ன பண்ண அவருக்கு என்ன கிரீடம் கொடுத்தோம்? முள்கிரீடம் கொடுத்த நான் கொடுத்தேன் அவருக்கு. முள்கிரீடத்தை கொடுத்தேன், ஆணிகளை கொடுத்தேன், ஈட்டியை கொடுத்தேன், சாட்டையை கொடுத்தேன். நான் தான் அவரை அடித்து நொறுக்கி சிலுவையிலே விட்டு கொடுத்தேன். அல்லேலூயா. என் பாடுகள் அவருக்கு சுமந்து தீர்த்தார். என் பாடுகள், என் அநீதிகளை அவர் சிலுவையிலே சுமந்தார். அதுதான் இங்க அழகா 21வது வசனத்துல தாவீது அழகாய் சொல்லுகிறார். 3-4 சொல்லுங்க பாருங்களேன். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். என்றைக்குள்ள கொஞ்ச நாள் இல்ல, அந்த 33 வயது தான் அந்த ஆயுசு அப்படியே இருக்கு பாருங்க. நேசகுமார் என்றைக்குள்ள தீர்க்க ஆயுசு. வானம் பூமி ஒழிந்து போகும். ஆயுசு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஒன்னாலும் ஒழிந்து போவதில்லை. அந்த ஆயுசை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஆயுசை தேவன் அவருக்கு தந்திருக்கிறார். அடுத்த வருஷம் சொல்லுங்க பாருங்க. அவருடைய மகிமை, அவருடைய ரட்சிப்பினால் எப்படி இருக்கிறது? அவர் மகிமை எப்படி இருக்குது? பெரிதா இருக்குது. அதனால இன்னைக்கு நானும் நீயும் சுகமா அந்த மகிமையில உட்கார்ந்து இன்னைக்கு ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் மகிமை எப்படி இருக்குது? பெரிதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மகிமை. அதை தாவீது அதை ஒப்பிட்டு பேசுறேன். மகிமை, அவர் சுத்த மகிமை இன்னைக்கு நம்முடைய சாட்சியா சபையில உட்கார்ந்து இருக்குது. அல்லேலூயா. நம்ம நெற்றி வச்சிருக்கிறார், நம்ம வைத்து வச்சிருக்கிறார் அந்த மகிமை. வாசிங்க, தொடர்ந்து வாசிப்பாரு. உங்கள் ரட்சிப்பினால் அவருடைய மகிமை பெரிதா இருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அளிக்கிறீர். அருள்வீர். எவ்வளவு மகிமை, எவ்வளவு இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தினாலே பிதாவை வேண்டிக் கொள்கிற உன் மன விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமா? எவ்வளவு மகிமை அருள் வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. உனக்காக எனக்காக கிருபை வைத்திருக்கிறார், தயை வைத்திருக்கிறார், இரக்கத்தை வைத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை வானத்தும் பூமிக்குள்ள சகல அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா கொடுத்திருக்கிறார். அதை உனக்கு எனக்கு கொடுக்கிறார் இலவசமா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து ஊறிவிட்டு அந்த முன்கிரீடத்தை சூட்டப்பட்டார். முன்கிரீடத்தோடு வரப்போகிறார். ரட்சிப்பான அந்த மகத்துவத்தையும் கிருபையை பெற்று உன்னை என்னை ரட்சிப்பதற்காக பரலோகத்திலே உனக்கு எனக்கு ஒரு பெரிய மகிமை வைப்பதற்காக அவர் சிங்காசனத்தின் மேலே வரப்போகிறார் என்பதை நீ மறந்து விடாதே. அடுத்த வசனம் தெளிவா சொல்லுவாரு. அவரை நித்திய ஆசீர்வாதத்துக்குள்ளாக்குகிறீர், அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சியால் பூரிப்பாக்குகிறீர். அந்த வசனம், ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். அசைக்கப்படாதிருப்பார். 1000 வருஷம் பிசாச கட்டி போட்டு அக்கினினாலே அக்கினி கடல்ல தள்ளி காலாலே மிதித்து போடுவான். மறுபடியும் ஒண்ணுமே இருக்காது. எல்லாத்தையும் ஆளுக பண்ணுவான், எல்லாத்தையும் அரசாளுவான். இந்த பக்கம் பார்த்தாலும் அவங்க மக்கள், இந்த பக்கம் பார்த்தாலும் பக்கம்
4 திசைகளில் உங்க மக்கள், ஆண்டவருடைய மக்கள், நீங்களும் நானும், நம்ம சகோதரர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் நாம் தேவனை கொண்டாடி ஆர்ப்பரிப்போமா? உன் மன விருப்பத்தின்படி தந்தொழி உன் இருதயத்திற்கு வேண்டுதலை கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? அருள் செய்ய போகிறார், நிறைவேற்ற போகிறார். மறந்து விடாதே, நிறைவேற்றுகிற கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, நிறைவேற்ற போகிறார். உன் மன விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லு. நீங்கள் கூடி வருவீர்கள், நாமத்தில் கூடி வந்து விண்ணப்பம் பண்ணீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செவி கொடுக்கிற தேவன், கல்லோ மரமோ இல்ல, அவர் ஒரு ஜீவனுள்ள தேவன் என்பது. அதுதான் அழகா சொல்றார் தாவீது சங்கீதம் 22, 23, 24, 26 வசனம் இப்படி தெளிவா சொல்லுகிறது. நீ வேத வசனத்து மூலமாய் பார்த்து கொண்டு இருக்கிறாய். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே ஓ துதிங்க. யாக்கோபின் சந்ததியாரே, நீங்க எல்லாரும் யார் என்ன பண்ணணும்? கனம் பண்ணுங்க, கனம் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். துதிக்கணும், அதுக்கு தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தணும், அதுக்கு தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்கு சொல்றேன்னா, இந்த வேத வசனம் அப்படி ஒப்பிடுது பாருங்க. 24 என்ன சொல்லுது? ஒப்பித்திர பத்தனோடு ஒப்பித்திரத்தை அவன் என்ன பண்ணுவதில்லை. அற்பமா நீ நம்ம அற்பம் பண்றோம். இவன் என்ன கஷ்டப்பட்டான்னு தெரியல, எனக்கு இப்படி ஆயிட்டு, ஏன் இப்படி கஷ்டப்படுறான்னு தெரியல, அன்னைக்கு இவன் என்ன பாவம் பண்ணான்னு தெரியல, நம்ம என்ன பண்றோம்? வஞ்சிக்கிறோம். என்ன பண்ணானோ, இவன் அப்பா என்ன பண்ணானோ, பாட்டை என்ன செய்தானோ, எனக்கு கெடுதல் பண்ணானோ தெரியல, இப்ப இவன் கஷ்டப்படுறான். ஆனா ஆண்டோடைய பார்வை அப்படி இல்ல. ஆண்டோடைய பார்வை அப்படி இல்ல. மனிதன் பார்க்கலாமே, கர்த்தர் பார்க்க மாட்டான். மனிதன் ஒரு மனிதனை பார்ப்பது போல இவர்கள் என்னை குறித்து பேசுவார்களோ, என்ன பத்தி தான் பேசிருக்கிறாங்க. நீ பார்க்கலாமே, கர்த்தர் பார்க்க மாட்டான். ஒரு பார்வை வித்தியாசமானது, வித்தியாசமானது, ஏற்புடையது. நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்கிறோம். ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. பரந்த இடத்துல வாழ்கிறவர்கள் இருதயம் வேறு. இப்படி உள்ள இருதயம் உள்ளவர்கள் வேறு, அப்படி உள்ள இருதயங்கள் வேறு. வேத வசனம் தெளிவா சொல்ல பார்த்தீங்களா? ஒபித்திர பத்தனுடைய ஒபித்திரத்தை அவர் என்ன பண்ண மாட்டாரு? அற்பமா என்ன மாட்டாரு? என்ன பண்றாராம்? அருவருக்க மாட்டாரு. தன்னுடைய முகத்தை அவங்களுக்கு மறைக்க மாட்டார். தம்மை நோக்கி அந்த சிறுமப்பட்டவன், அந்த குஷ்டரோகி, அந்த குருடன், அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, ஜெபிக்கும் போது, அழைக்கும் போது என்ன பண்றாராம்? அவனை தேற்றலுள்ள கரமத்தை கர்த்தர் மகப்படுத்து. உன் இறுதியும் ஆண்டவருக்கு கிடையாது, ஆண்டவர் இறுதியும் நமக்கு இல்லை. இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். நிச்சயமா நம்ம இருதயத்தை அவர் விரும்ப மாட்டார். அவர் இருதயத்தை தான் நமக்கு வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறவன், ஒரு மன விருப்பத்தின்படி தந்தனின் இருதயத்தில் உள்ள வேண்டுதலை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். வேத வசனம் சொல்லுது. நான் முடிக்க போறேன். 26 வாசி. சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவாங்க. கர்த்தரை தேடுகிறவர்களோ, கர்த்தரை தேடுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்க தெரிஞ்சுக்கலாம். துதிக்காதவங்க யார் கர்த்தரை தேடுகிறவர்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், ஆட்சி சர்ச்சில் ஒரு நாள் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனா கரெக்டா கொடுக்கப்பட்ட நேரத்தில் பைபிள் சபைக்கு போயிடுவாங்க. ஆட்சிக்காரங்க பார்க்கல, பொண்டாட்டி புருஷன் புள்ள கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கழிவை கூட இழுத்துட்டு போயிடுவான். இந்த செவ்வாய்க்கிழமை இழுத்துட்டு போறான் பாருங்க, பாலாவக்கம் போறான் பாருங்க, அந்த பேர். கொடுக்கப்பட்ட அந்த ஜெப நேரத்தை மதிக்கிறவன் தான் ஆசிக்காரன். அதனால்தான் அவன் என்ன கொடுக்குறான்? காணிக்கை செக்கு கொடுப்பான். அவன் காணிக்கை பெட்டி தந்து பாரு, வெறும் செக்கா கிடக்கும். நீ தந்து பாரு, தந்து எண்ணுக்கிறவங்க போய் நினை பாரு. காரணம் என்ன? அவன் வீடு வேணா சின்னதா இருக்கலாம், அவன் பொருட்கள் ஆசிரியக்கப்படுது. என்னங்க ஆசிரியனுக்கு பெரிய பெரிய பதவியில் இருக்கிறான். காரணம் என்ன? அவன் கொடுக்கப்பட்ட நாளை பயன்படுத்துவான். ஆபரம் கூட சொல்லுவாரு என்கிட்ட, ஐயா பக்கத்துல ஆலயம் இருக்கு, கொடுக்கப்பட்டனால ஒரு பைபிளை தூக்கிட்டு பைபிள் எடுத்துட்டு போறாங்க எல்லாரும். எல்லாம் வயசானது பாட்டி தாத்தா போய் அங்க உட்கார்ந்துறாங்க.
காரணம் என்ன பண்றோம்? கோயில்ல போயிட்டு வந்து வெளில பீடி அடிப்பான், போய் தண்ணி அடிப்பான். அது ரெண்டாவது. கொடுக்கப்பட்ட ஜெப நேரத்தை அவன் பயன்படுத்திக் கொள்கிறான். நீ பயன்படுத்திக் கொள்கிறாயா? வெளியில போய் வெளில பண்றான். மன்னிக்கிறதும் மன்னிக்காதும் தேவை இறக்கும். அதை நான் சொல்ல விருப்பப்படல, அது அவருடைய சித்தமா இருக்குது. ஆனா கொடுக்கப்பட்ட நேரத்தை அவன் சபையில செலவிடுறான். அதனாலதான் ஆசிரியர் இன்னைக்கும் பெரிய வசதிக்காரங்களா இருக்காங்க. பார்த்தா அப்படி இருக்கும், உள்ள போய் பாருங்க, சகலமா இருக்கும், எல்லாம் பிரதிஷ்டோடு வாழ்வான். அல்லேலூயா. காரணம் அவன் ஜெபத்துல ஜெபிக்கிறவர்கள் அவங்க எல்லாம். நம்ம தான் அவங்கள பார்த்து ஆசிரியர் தேவனுடைய பிள்ளைகள், எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். பேச்சில் இல்ல தேவனுடைய ராஜ்யம் ஆசீர்வாதம் எதுல இருக்கு? பலத்துல இருக்கு, விசுவாசத்துல இருக்கு. கிரிகளினாலே அந்த விசுவாசத்தை நம்ம காட்டணும். விசுவாசிக்கிறேன் உட்கார்ந்து விசுவாசித்தா ஆண்டவர் எல்லாத்தையும் கொண்டு வருவாரு. ஆனா கிரிகளினாலே நீ காட்டணும். நான் சொல்லி முடிக்க போகிறேன். 1 பேதுரு 2:3 எப்படி சொல்றேன்? 1 பேதுரு 2:3 புதிய ஏற்பாடு. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால் மீது வாஞ்சியா இருங்க. மனுஷியார் தள்ளப்பட்டதனாயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள என்னவா ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் பாத்தீங்களா? தேவனுக்கு ஆவிக்குரிய ஏற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு நம்ம வருகிற கடலை தட்டி கத்தரை மகிழ்படுத்தி கடைசியில் சொல்லிட்டார், அழகாய் நம் மாளிகையாய் அவர் பார்க்கிறாரு. இல்லைங்களா? மாளிகையா பார்க்கிறார். மாளிகை உன மாளிகையாவே பார்க்கிறார். இல்ல நான் கீழதான் இருப்பேன் நினைக்கல. உன கட்டப்பட்ட மாளிகை எப்படி இருக்கும்? அண்ணாந்து பார்த்தா அப்பா நல்லா கட்டியிருக்காங்க. அந்த ஆளு உன்னை அண்ணாந்து பார்க்கணும் ஆவிக்குரிய ரீதியில. அப்படியே நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கணும். ஒரு மாளிகை அண்ணாந்து பார்த்தா சொல்லுவான், அப்பா இப்படி கட்டியிருக்காங்க, பணம் நல்லா கட்டியிருக்கிறாங்க. அண்ணாந்து பார்த்து சொல்லுவான் பாருங்க. அந்த மாதிரி ஒண்ணு சொல்லணும். ஆவிக்குரிய மாளிகையா நீங்க இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மாளிகையோடு ஒப்பிடுறார். மாளிகை ஒப்பிட்டு பேசுறார் பாருங்களேன். உங்க வாழ்க்கை மாளிகை போல இருக்கணும். நீங்கள் ஆசாரியர் கூட்டமா இருக்கணும். நீங்கள் எல்லாம் நம்ம சேர்ந்து ஒருமனப்பட்டு கட்டுதலா இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. அப்ப ஆண்டவர் சொல்றார், ஒரு மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி ஒரு ஆலோசனைகளை கத்த என்ன பண்ண போறாரு? இந்த பிப்ரவரி மாதம் இந்த 7ஆம் தேதி பரிபூர்ணமான உன் இருதயத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் கத்த நிறைவேற்ற போவாதாக. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எழுந்திருப்போம். ஐயா ஒரு பாடலை பாடி ஒரு ஆசீர்வாத ஜெபத்தை பண்றதுக்கு முன்பாக ஒரு பாடலை பாடும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கையை நாம் கொடுப்போம். பாடி அவர் ஆசீர்வாத ஜெபத்தை முடித்தவுடன் திருவிருந்து ஆராதனை.